பாப்தாதா இதற்கு முன்னரும் கூட கூறியிருக்கின்றார், உங்களுடைய உள்ளத்தில் ராவணனுடைய பழைய சொத்தானது, அதாவது பழைய சம்ஸ்கார ரூபத்தில் தங்கிவிட்டதால் ராவணனுடைய பொருள் அந்நிய பொருளாகி விட்டதல்லவா? அந்நிய பொருள் ஒருபோதும் தன்னிடம் வைத்துக் கொள்ளப்படுவதில்லை, வெளியேற்றப்பட்டு விடும். பாபா நமக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி கூட வரதானம் கொடுத்தாங்க இல்லையா? ஸ்வதேசி ஆகுங்க. யாராவது அயல் நாட்டு பொருளை தன்னிடம் வச்சுக்க மாட்டாங்க. அப்ப சுதேசி இயக்கம் கூட நம்ம பாரதத்துல இந்தியாவில் நடந்துச்சு இல்லை? தன்னாட்டு பொருட்களை மட்டுமே பயன்படுத்தணும்னு கூட ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் நடந்தது இல்லையா? அது போலதான் இப்ப ஆத்மாவின் குணங்களான சாத்வீக குணங்களையும் தெய்வீக சக்திகளையும் தான் நம்ம இப்ப பயன்படுத்தணும். ராவணனுடைய பொருட்கள் அதை நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடாது. அது இப்ப எப்படி இருக்கு? தேகத்தின் அபிமானம் அந்நிய பொருளாக இருக்கு நம் கிட்ட. அதை நம்ம இப்ப தன்னிடம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால பாப்தாதா பார்க்கின்றார், ரூக்ரிகான் செய்யும் போது, ரூக்ரிகான் ஆன்மீக சம்பாசனை நம்ம எப்ப செய்வோம்? அமிர்த வேளையில் செய்வோம் இல்லைங்களா? அப்ப ஆன்மீக சம்பாசனையில் கேட்கவும் செய்கின்றார். குழந்தைகள் என்ன கூறுகின்றார்கள்? பாபா, நான் என்ன செய்வது? என்னுடைய சம்ஸ்காரமே அப்படித்தான் இருக்கின்றது. அப்படியானால் இது உங்களுடையதா? பாபா கேட்கிறாங்க. பாபா, எனக்கு கோபமே இருக்காது, இப்ப கோபம் அதிகமா வருது பாபா. பாபா, எனக்கு சோம்பலே இல்லை, இப்பெல்லாம் நிறைய சோம்பல் வருது பாபா. அலட்சிய போக்கு இருக்கு பாபா. இது என்ன பண்றது? என்னுடைய சம்ஸ்காரமே இப்படிதான் இருக்கு பாபா அப்படின்னு குழந்தைகள் நம்ம சொல்றோம் தானே? பாபா கேக்குறாங்க நம்ம கிட்ட, எது இது உங்களுடைய சம்ஸ்காரமா? என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்கின்றீர்களே, அது உங்களுடையதா? இப்படி சொன்னால் இது சரியா? என்னுடைய பழைய சம்ஸ்காரம், என்னுடைய சுபாவம் என்று சொன்னால் சரியா? நேச்சர் என்று சொல்கிறீர்கள், இது சரியா? இது சரி என்று சொல்பவர்கள் கை உயர்த்துங்கள். யாருமே கை உயர்த்தவில்லை. பாபா கேட்குறாங்க, இதுதான் உங்களுடைய நேச்சுரல்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி நேச்சுரல்னு சொல்றவங்க கை உயர்த்துங்கன்னு கேட்குறாரு. அப்ப யாருமே கை உயர்த்தல. அப்படியானால் என்னுடையது என்று ஏன் கூறுகின்றீர்கள்? தவறுதலாக கூறிவிட்டீர்களா? ஏன்னா என்னுடையது அப்படிங்கிறது அது தேக உணர்வுக்குட்பட்ட பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள். அது உங்களுடையதா என்ன? அது ராவணனுடைய பொருள் தானே? இப்பதான் நீங்க சங்கம யுகத்துல மறுபிறவி எடுத்துட்டீங்கல்ல, மர்ஜீவா ஆயிட்டீங்க. ஆதலால் உங்களுடைய சன் நேம் என்ன? அதாவது உங்களுடைய சர்நேம் என்ன? வீட்டு பெயர் என்ன? பழைய ஜென்மத்தினுடைய பூர்வாங்க குடும்ப பெயரா அல்லது பிகேவா? பழைய ஜென்மத்தினுடைய பூர்வாங்க இன்ஷியல் நம்ம ஏதாவது போட்டுக்கிறோமா? குடும்ப பெயரை போட்டுக்கிறோமா? சர்நேம் இல்லை பிகே அப்படின்னு தானே சொல்றோம். நீங்கள் எப்படி எழுதுகிறீர்கள்? பிகே என்றா அல்லது இன்னார் இன்னார் என்றா? எப்போது மறுபிறவி எடுத்து விட்டீர்களோ அப்போது பழைய சம்ஸ்காரம் என்னுடையது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று பாப்தாதா அவர்கள் நம்மை பார்த்து கேட்கின்றார். இந்த பழையதோ அந்நிய பொருளாகிவிட்டது, ஆதலால் என்னுடையது இல்லை அல்லவா? ஆகவே இந்த ஹோலியில் ஏதாவது கொஞ்சம் எரிப்பீர்கள் அல்லவா? ஹோலியில் எரிக்கவும் செய்கின்றார்கள், சாயம் பூசிக்கொள்ளவும் செய்கிறார்கள். ஹோலியில பழைய பொருட்களை போட்டு எரிக்கவும் செய்வாங்க, மேலும் என்ன பண்ணுவாங்க? வர்ணத்தை எடுத்து பூசிக்குவாங்க. அது போல என்னுடைய சம்ஸ்காரம் என்பதை உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் அகராதியில் இருந்து எடுத்து விடுங்கள். எதெல்லாம் ராவணனோட ஐட்டமோ அதெல்லாம் என்னுடைய சம்ஸ்காரம் எதெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் உங்களுடைய பிராமணனுடைய டிக்ஷனரியிலேயே இருக்கக்கூடாது என்று பாபா அவர்கள் சொல்கிறார். வாழ்க்கையும் கூட ஒரு அகராதி தானே. அதனால் இனி ஒருபோதும் சொப்பனத்திலும் கூட சங்கல்பம் என்ற பேச்சை விடுங்கள். பழைய சம்ஸ்காரத்தை என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொப்பனத்திலும் கூட நினைக்க கூடாது.
இப்போதோ எது தந்தையினுடைய சம்ஸ்காரமோ அதுதான் உங்களுடைய சமஸ்காரம். தந்தையினுடைய சமஸ்காரம் எதுவோ அதுதான் குழந்தைகளாகிய நமக்கும். எல்லோரும் கூறுகிறீர்கள் அல்லவா, பாபா சமானமாக வேண்டும். நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு லட்சியம், ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள். எது? பாப் சமான். பாப் சமான் ஆவது லட்சியம். ஆதலால் எல்லோருமே மனப்பூர்வமாக திட சங்கல்பத்துடன் தங்களுடைய உறுதிமொழி எடுத்துக்கொண்டீர்களா? தவறியும் கூட எனது சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடாது. இப்ப நீங்க திட சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரம் 63 பிறவிகளா நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் வந்துச்சோ அது எனது சம்ஸ்காரம் கிடையாது. இப்ப நீங்கள் என்னுடையது என்னுடையது என்று சொல்வதால் தான் பழைய சம்ஸ்காரம் இருக்கிறதல்லவா, அது பயன்படுத்திக் கொள்கிறது. நீங்கள் என்னுடையது என்று சொல்வதனாலேயே அது இடத்தை பிடித்துக் கொள்கிறது, வெளியேறுவதில்லை. நம்ம விட்டுட்டோம்னா அது போயிடும். இப்ப நாம தான் என்ன பண்றோம், அதைய பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப பாப்தாதாவும் கூட குழந்தைகளை எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார்? தெரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள். எப்படி பாபா நம்மை பார்க்கிறாரு, பார்க்க விரும்புறாரு நமக்கு தெரியும். பாபா சொல்கிறார், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பிரகட்டியாகிய சிம்மாசனத்தின் அதிகாரியாக, சுயராட்சிய அதிகாரியாக இருக்கின்ற ராஜா குழந்தையாக, அடிமை குழந்தையாக அல்ல. அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரம் அது வந்துச்சுன்னா ஆத்மனா அதுக்கு அடிமை. ஆனா ஆத்மீக சுபாவ சம்ஸ்காரம் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் வந்துச்சுன்னா நான் யாரு? சுயராஜ்ய அதிகாரி, பிரகிட்டிங்கிற சிம்மாசனத்துல வீற்றிருக்கிறேன். அந்த கண்ட்ரோலிங் பவர், வசப்படுத்தும் சக்தி, மேலும் ரூலிங் பவர், ஆளுமை சக்தி, மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். நீங்கள் உங்களை எந்த சொரூபத்தில் பார்க்கின்றீர்கள்? இப்படித்தானே நம்ம யாரு? மாஸ்டர் சர்வசக்திவான். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தானே இந்த டைட்டில்? இப்படித்தானே ராஜ்ய அதிகாரி என்றுதானே? அடிமை இல்லை அல்லவா? அடிமைகளாக இருக்கின்ற ஆத்மாக்களையும் அதிகாரிகளாக ஆக்குபவர்கள். ஆத்மாக்கள் மீது இரக்கம் காட்டி அடிமைத்தனத்திலிருந்து அவர்களையும் கூட அதிகாரி ஆக்குபவர்கள் அல்லவா? நீங்கள் எல்லோரும் ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவுக்கும் குஷியாக இருக்கிறது. எல்லோரும் ஸ்நேகம் என்னும் விமானம் மூலமாக எல்லோரிடமும் விமானம் இருக்கிறதல்லவா? எல்லாரும் நம்ம எப்படி வந்தோம்? எந்த புஷ்ப விமானத்துல வந்தோம்? அன்பு ஸ்நேகம்ங்கிற புஷ்ப விமானத்தை பாப்தாதாவை வந்து அடைஞ்சிட்டோம். அப்படியானால் எல்லோரிடமும் மனம் என்னும் விமானம் இருக்கிறதல்லவா? மிக நன்றாக கை உயர்த்தி இருக்கிறார்கள். சரியா? பிராக்டிக்கலாக அப்படி இருக்கிறதா? சிறகுகள் சரியாக இருக்கின்றனவா? புறப்படுவதற்கான ஆதாரம் சரியாக இருக்கிறதா? சொல்லுவாங்க இல்லையா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தால் என்ன ஆகும்? சரியான நேரத்தில் போய் சேர முடியாது. அதுபோல உங்களுக்கு ஊக்கம், உற்சாகம், தைரியங்கிற சிறகுகள் சரியாக இருக்கின்றனவா? புறப்படுவதற்கான ஆதாரம் சரியாக இருக்கிறதா? இந்த பறப்பதற்கான ஆதாரம் சோதிக்கிறீர்களா? எப்படிப்பட்ட விமானம்? ஒரு செகண்டில் 3 லோகத்திலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய விமானம். எப்படிப்பட்ட விமானம் உங்களுது? நினைச்சன்னா ஆத்மா அழகா பறந்துடணும். தைரியம், ஊக்கம், உற்சாகம்ங்கிற அந்த ரெக்கைகள் மூலமா அழகா 5 தத்துவங்களை கடந்து, அவ்வியக்த வதனத்தை கடந்து பரந்தாமத்துக்கு போகணும். 3 லோகத்தையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய விமானம் தைரியம் மற்றும் ஆர்வம், உற்சாகம் என்ற 2 சிறகுகளும் யதார்த்தமாக இருக்கிறது என்றால் ஒரு செகண்டில் ஸ்டார்ட் செய்ய முடியும். ஸ்டார்ட் செய்வதற்கான சாவி எது? மேரா பாபா. இந்த மேரா பாபா எப்போ மறக்க கூடாது. மேரா பாபா என்று சொன்னதுமே மனம் எங்கே செல்ல விரும்புகின்றதோ உடனே அங்கு சென்றடைய முடியும்.
2 சிறகுகளும் சரியாக இருக்க வேண்டும். ஆமா, ஒன்று மட்டும் நீளமாவும் ஒன்று குட்டையாவும் இருந்து எப்படி இருக்கும்? பேலன்ஸ் பண்ணி பறக்க முடியுமா? இல்ல. 2 சிறகுகளும் சரியாக இருக்க வேண்டும். தைரியத்தை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. ஏன்? பாப்தாதா வாக்கு கொடுத்திருக்கின்றார், வரதானம் இருக்கிறது. தைரியமாக ஒரு அடி முன்னே எடுத்து வைப்பது உங்களுடையது. 100 மடங்கு உதவி தந்தையினுடையது. எப்படிப்பட்ட கடுமையான சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரிதான். தைரியத்தை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். காரணம், சர்வசக்திவான் தந்தை துணையாக இருக்கின்றார், கம்பைண்டாக இருக்கின்றார், சதா ஆஜராக இருக்கின்றார். நீங்கள் தைரியமாக சர்வசக்திவான் கம்பைண்ட் தந்தையின் மீது அதிகாரம் செலுத்துங்கள். பாபா நம்ம கூட கம்பைண்டா இருந்தார்னா மாயா நம்ம மீது போரிடுமா? இன்னைக்கும் பாபா சொன்னார் இல்லையா, வரதான சதா துணையாக பாபாவை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஸ்லோகன் சொன்னார், மாயா உங்கள் அருகில் வரவே முடியாது. எப்பொழுது பாபா துணையாக இல்லையோ அப்பொழுதுதான் மாயா நம்மிடம் வருகிறது. எனவே பாபா கூட எப்போ கம்பைண்டாக இருங்க. தைரியத்தை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். காரணம், சர்வசக்திவான் தந்தை துணையாக இருக்கின்றார், கம்பைண்டாக இருக்கின்றார், சதா ஆஜராக இருக்கின்றார். நீங்கள் தைரியமாக சர்வசக்திவான் கம்பைண்ட் தந்தையின் மீது அதிகாரம் செலுத்துங்கள். உறுதியாக இருங்கள். நடக்கத்தான் வேண்டும். தந்தை என்னுடையவர், நான் தந்தையினுடையவன். இந்த தைரியத்தை மறந்து விடாதீர்கள். அப்போது என்ன ஆகும்? எப்படி செய்வது என்ற எண்ணம் வருகிறதல்லவா? அந்த எப்படி என்ற சொல் மாறுதல் அடைந்து இப்படி என்றாகிவிடும். நான் தந்தையுடையவன் சொல்லும் பொழுது நமக்கு தைரியம் வந்துருது. இந்த தைரியத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்ப அந்த அந்த ஒரு எண்ணம் வந்தனே, அந்த திட சங்கல்பம் வந்தனே எப்படி ஆயிடுது அந்த சொல்? எப்படி என்னால முடியுங்கிற அந்த வார்த்தை மாறி, இப்படி என்னால் செய்ய முடியும், என்னோட யார் இருக்கிறா? பாபா இருக்காங்க, இப்படி என்றாகிவிடும். எப்படி செய்வது, என்ன செய்வது என்பதல்ல, இப்படித்தான் என்றாகிவிடும். எப்படி செய்வது, என்ன செய்வது என்பதல்ல, இப்படித்தான் என்பது ஏற்கனவே நிச்சயமாகி விட்டது என்று நினைக்கிறீர்கள், செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆகும், ஆகத்தான் வேண்டும். தந்தை உதவி செய்வார். நடந்து முடிந்துவிட்ட விஷயம். திடமான நிச்சய புத்தி உடையவர்களுக்கு உதவி செய்வதற்காக தந்தை கட்டுப்பட்டு இருக்கின்றார். ரூபத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு விடுகிறீர்கள். தந்தை மீது உரிமை கொண்டாடுகிறீர்கள், ஆனால் ரூபத்தை மாற்றிக்கொண்டு விடுகிறீர்கள். பாபா, நீங்கள் உதவி செய்பவர்கள் அல்லவா? நீங்கள் கட்டுப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்படி இல்லையா இல்லையா என்ற வார்த்தையை உபயோகிக்கிறீர்கள். நிச்சய புத்தி உடையவர்களுக்கு வெற்றி என்பது உறுதியாகி விட்டிருக்கிறது. ஏனென்றால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த உடனேயே வெற்றி திலகத்தை நெற்றியில் இட்டுவிட்டார். நம்ம பாபா குழந்தையானனே பாபா நமக்கு என்ன அது விஜய் பவ அப்படிங்கிற வெற்றி திலகத்தை நம்ம நெற்றியில வச்சிருக்கிறார், பாப்தாதாவே வச்சிருக்கிறாங்க. அப்ப நிச்சய புத்தி உடையவர்களுக்கு வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது அல்லவா? ஏனென்றால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்தவுடனேயே வெற்றி திலகத்தை இட்டுவிட்டார். அந்த உறுதி என்பதை உங்களுடைய முயற்சியில் சாவியாக பயன்படுத்துங்கள். நீங்கள் நல்லா பிளான் செய்றீங்க, அது பாபாக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பாப்தாதா எப்போதும் உங்கள் ஆன்மீக சம்பாஷணை கேட்கிறாரோ அதில் தைரியத்தை பார்க்கின்றார். நம்ம ஆன்மீக சம்பாஷணை செய்யும்போது கூட என் குழந்தை பாரு எந்த அளவுக்கு பேசுது, எந்த அளவுக்கு தைரியம் வச்சு முன்னேறி வருது அப்படின்னு பாபாக்கும் குஷிதான். பிளானும் மிகவும் சக்திசாலியாக இருக்கதையும் பார்க்கிறார். ஆனால் பிளானை எப்போது பிராக்டிக்கலில் கொண்டு வருகிறீர்களோ அப்போது தெளிந்த புத்தியுடன் செய்வதில்லை. இங்குதான்
நமக்கு தவறு ஆரம்பமாகுது. அந்த தெளிந்த புத்தி ஒரு செயலை செய்யும் போது, அதாவது எண்ணத்தில் பலவீனம் கலப்பிடம் ஆகி விடுகிறது. செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆகத்தான் வேண்டும். இந்த மாதிரி வார்த்தையில எப்படி நம்முடைய சுயஸ்திதிய ஆட்டங்காண செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதிரி வார்த்தைகள். அதனால இப்படி சுய நம்பிக்கையில் உறுதி இல்லை, அதாவது அந்த வீண் எண்ணங்களை கலப்படம் செய்து விடுகிறீர்கள். அந்த வீண் எண்ணங்கள் தான் மாசுவா இருக்கு. அதாவது நம்பிக்கை இல்லை, உறுதி இல்லாத அந்த வார்த்தைகள். இப்ப சுயத்தை உறுதி இல்லாததான் செய்யுது. செய்திருக்கிறோம், நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுல எவ்வளவு ஒரு உறுதித்தன்மை இருக்கு. அந்த சாவி மேரா பாபா, என்னோட பாபா இருக்காரு, நான் கண்டிப்பா இதை செய்திடுவேன், என்னால முடியும். இந்த நேரத்தின் கணக்குப்படி தெளிந்த புத்தியுடையவராகி எண்ணத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். கொஞ்சம் கூட பலவீனமான எண்ணம் எழுச்சியடையாமல் இருக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், இப்போது இந்த ஒரு முறைதான் செய்யவில்லை, அநேக முறை செய்து முடித்திருப்பதை மீண்டும் திரும்பவும் செய்கிறோம். நினைத்து பாருங்கள், எத்தனை முறை கல்ப கல்பமாக வெற்றியடைந்திருக்கிறோம் என்று. அநேக முறை வெற்றியடைந்தவர்கள். இந்த முயற்சி இப்பெல்லாம் இருக்கிறது. நம்ம இது போல ஒவ்வொரு கல்பமும் பாப்தாதாவை சந்திச்சிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு, நம்ம தெளிந்த புத்தியோடு நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அநேக முறை அநேக கல்பத்துக்கும் நம்ம வெற்றி அடைஞ்சுதான் போயிருக்கோம். இப்பவும் நம்ம எப்படி இருப்போம்? வெற்றி அடைவோம். அநேக முறை வெற்றி அடைந்தவர்கள். வெற்றி என்பது அநேக கல்பத்தின் பிறப்புரிமை, ஜென்மச்சித் அதிகாரம்னு பாபா சொல்றார் ஆகியிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் இந்த உரிமை, இந்த ரைட்ஸ் மூலமாக நிச்சய புத்தி உடையவராகி உறுதி என்னும் சாவியை உபயோகியுங்கள். வெற்றி பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை விட்டு வேறு எங்கே செல்லும்? எவ்வளவு நஷா பாருங்க. நமக்கு வெற்றிங்கிற வார்த்தையே பிராமணர்களுக்கு தான், தேவதைகளுக்கு கூட இல்லை. அங்க பிராணப்தம் தான் நம்ம அனுபவிக்கிறோம். இங்கதான் அந்த நஷா. ஏன்னா பாபா இருக்காரு நம்ம கூட, சர்வசக்திவான் பாபா இருக்காரு. சர்வசக்திவான் பாபாவோட சர்வ சக்திகளையும் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய விஷயம் இங்கதான் சங்கம யுகத்துலதான் நடக்குது. இப்ப பிராமணர்களாகிய உங்களுடைய வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை, பர்த் ரைட். கழுத்து மாலை நசா இருக்கிறதல்லவா? நஷா இருக்கிறதா? ஆகுமா ஆகாதா என்பதல்ல, நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் பாபா அந்த தெளிந்த புத்தி தான் நிச்சய புத்தி விஜயந்தி என்று பாபா சொல்றாங்க. இவ்வளவு நிச்சய புத்தியுடன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள், வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நிச்சய புத்தி ஆத்மாக்களாகத்தான் இருக்கின்றீர்களா இல்லையா என்று பாப்தாதா சொல்லவில்லை, இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த நஷா இருக்கட்டும். பாபா நம்ம மேல அவ்வளவு நிச்சயமா வச்சிருக்கிறாரு. இருந்தது, இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். இப்படிப்பட்ட ஹோலிதானே, ஹோலியஸ்டாக இருக்கிறீர்கள். ஹோலியஸ்னா மகான் ஆத்மாக்களாக, மகான் தூய்மையாக இருக்கிறீர்கள். ஆகவே பாப் தாதாவின் ஞானமாகிய வர்ணப்பொடி பூசி ஹோலி கொண்டாடி விட்டீர்கள். பாப்தாதாவுடைய ஞான அமிர்தம் ஆத்மா மேல ஞான மழைய பொழிய பொழிய ஆத்மா அந்த ஞானங்கிற வர்ணத்தை பூசிடுச்சு. அதனால நம்ம ஹோலி கொண்டாடி விட்டோம். இனி இப்போது என்ன விளையாட போகிறீர்கள்? பாபா கேட்கிறாங்க. பாப்தாதா பார்த்தார், எல்லோருக்கும் மெஜாரிட்டி ஆர்வம் உற்சாகம் மிக நன்றாக வந்திருக்கிறது. இப்படி செய்வோம், இதை செய்து விடுவோம், இப்படி நடந்து விடுவோம். பாப்தாதாவுக்கும் இதை பார்த்து குஷியாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆர்வம் உற்சாகம் சதா எழுச்சியுடன் இருக்கட்டும். பாபா சொல்றாங்க, எல்லாரும் மெஜாரிட்டி ஆர்வம் உற்சாகம் எல்லா குழந்தைகள்கிட்டையும் நன்றாக வந்திருக்கிறதுங்கிறார். இப்படி செய்யலாம், பாபாவுக்கு அதை செய்திடலாம்,
இப்படி இருக்கணும் அப்படின்னு குஷியா இருக்கு. அதையும் பார்த்து பாபாவுக்கு குஷியா இருக்கு. ஆனா இந்த ஆர்வம் உற்சாகம் எப்படி இருக்கணும்? சதா இருக்கட்டும்ங்கிறார். அவ்வப்போதல்ல, சதா இருக்கட்டும். சில சமயம் அமிழ்ந்து போய் விடுகிறது. அது ஏன்? இப்ப சதா எழுச்சியுடனேயே இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுடைய உற்சவம் முழு சங்கம யுகத்திலும் உற்சவம் தான். இந்த முழு சங்கம யுகமே எப்படி? உற்சவம் 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 தான். உலகில் உள்ளவர்கள் சில சமயத்தில் தான் உற்சவம் கொண்டாடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அதிகமாக எப்போதும் டென்ஷனில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லையா? சொல்லவே வேண்டாம். பாபா சொன்னார் இல்லையா? மன்னிப்பு கடல் இன்று வானிலை சொன்னார். மாஸ்டர் மன்னிப்பு கடலை என்று உங்களைத்தான் பக்தர்கள் அழைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு துக்கம் பக்தர்கள் அழைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குரல் எனக்கு கேக்குது அப்படிங்கிறார் பாபா. இதனால மனிதர்கள் எப்போதும் டென்ஷனில் இருக்கிறாங்க. எப்பவும் மன இறுக்கம் இருக்கு. இதன் காரணமாக உற்சாகமாக இருப்பதற்காக ஆடலாம், பாடலாம், ருசியாக உணவருந்தலாம், மாற்றம் உண்டாகும் என நினைக்கிறார்கள். எதையாவது ஒன்று செஞ்சு கிரியேட் செய்யறாங்க. அவங்களா கிரியேட் செஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இப்படியாவது இருந்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் உங்களிடம் ஒவ்வொரு செகண்டிலும் ஆடலும் இருக்கிறது, பாடலும் இருக்கிறது. நீங்கள் சதா மனதில் குஷியில் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறீர்களா அல்லது இல்லையா? பாபா கேட்கிறாரு. ஆடுகிறீர்கள், குஷியில் ஆட வருமா? ஆட வரும். ஆடத் தெரிந்தவர்கள் கை உயர்த்துங்கள். ஆட வருமா? நல்லது. ஆடத் தெரியுமானால் வாழ்த்துக்கள். அப்படியானால் சதா ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா? பாபா இங்க ஆடிக்கொண்டு இருக்கு. ஞான நடனம் மனதில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா? சதா ஆடிக்கொண்டு இருக்கிறீர்களா அல்லது எப்போதாவதா என்று பாபா கேட்கிறாங்க. பாப்தாதா இந்த ஆண்டுக்கான ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார். 2 வார்த்தைகளை ஒருபோதும் நினைவு செய்ய கூடாது என்று. இந்த வருடம் 2 ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறாரு. அதாவது 2 வார்த்தைகளை ஒருபோதும் நினைவு செய்யக்கூடாது. ஒன்று சம்டைம், இன்னொன்று சம்திங். அது என்ன? இப்போதும் கூட சம்டைம் இருக்கிறதா? சம்டைம், சம்திங், கொஞ்ச நேரம், கொஞ்சம் இருக்கக்கூடாது. இந்த கொஞ்ச நேரம், கொஞ்சம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த ஆட்டத்தில் மன மகிழ்ச்சியில் கூத்தாடுவது களைப்படைதல் என்ற விஷயமே இல்லை. ஓய்வெடுத்து கொண்டிருந்தாலும் சரி, வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, குஷியாகி டான்ஸ் செய்ய முடியும். மேலும் பாபாவிடமிருந்து பெற்ற பிராப்திகளை பற்றிய பாடலையும் பாடிக்கொண்டே இருக்க முடியும். பாட வரும் அல்லவா? பாபா கிட்ட இருந்து எவ்வளவு பிராப்திகள் எடுத்திருக்கோம் இல்லையா? லிஸ்ட் போடலாம் தானே, பட்டியல் போடலாம் தானே, அதையெல்லாம் நீங்க நினைக்கலாம். பாடிக்கொண்டே இருக்கும் அந்த பிராப்திகளை பற்றி நீங்க பாடிக்கொண்டே இருக்கலாம். பாட வரும் தானே? இந்த பாடல் எல்லோருக்கும் வரும். எல்லாரும் பிராப்திகள் எடுத்திருக்கணும். அப்ப எல்லோருக்கும் இந்த பாடல் வரும் தானே? இந்த பாடல் எல்லோருக்கும் வரும். வாய் மூலமாக சிலருக்குத்தான் பாட வரும் இல்லையா? பாடல் எல்லாரும் பாடிட முடியுமா? ஏன்னா அந்த ராகம் எல்லாமே சேர்ந்து வரணும். அதனால எல்லாருமே வாய் மூலமா பாட மாட்டாங்க. சிலர் தான் பாடுவாங்க, சிலருக்கு பாட வராது. ஆனால் பாபாவின் பிராப்திகள், பாபாவின் குணங்கள் பற்றி எல்லோருக்கும் பாடத் தெரியும், பாட வரும். ஆகவே ஒவ்வொரு நாளும் உற்சவம் தான். பாபாவுடைய மகிமைகளை, பாபாவோட பிராப்திகளை, பாபாவுடைய குணங்களை, பாபாவோட சக்திகளை, இது எல்லாம் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் இது தெரியும் தானே, இது பாடலாம் தானே. இது எப்படி இருக்குது? உற்சவம், சங்கம யுகத்தின் உற்சவம். இப்ப எல்லா நாளும் உற்சவம் தான். பாடிக்கொண்டே இருங்கள், அனுபவியுங்கள். சுமையை ஏன் சுமக்கிறீர்கள்? இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆடுங்க பாடுங்கன்னு. ஆனா நீங்க ஏன் சுமையை சுமக்கிறீங்க? அனுபவியுங்கள், ஆடுங்கள், பாடுங்கள், போதும், நல்லது. ஹோலி கொண்டாடி விட்டீர்கள் அல்லவா? இனி வர்ணம் பூசுகிற ஹோலியும் கொண்டாடலாம். நல்லது. உங்களை பக்தர்கள் காப்பி அடிப்பார்கள் அல்லவா? நீங்கள் பகவானுடன் ஹோலி விளையாடுகிறீர்கள் என்றால் பக்தர்கள் தேவதைகளாகி உங்களில் யாராவது சிலரோடு விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். நல்லது.
இன்று அநேக குழந்தைகளிடம் இருந்து இமெயில் வந்திருக்கிறது, கடிதங்கள் வந்திருக்கின்றன, தொலைபேசி மூலமாகவும் பேசியிருக்கிறார்கள். இப்படி என்னென்ன சாதனங்கள் இருக்கின்றனவோ அதன் மூலமாக ஹோலி பண்டிகை வாழ்த்துக்களை அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் எப்போது சங்கல்பம் செய்கிறார்களோ அப்போதே பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. இந்த சாதனங்களை பயன்படுத்தி சொல்றதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனா குழந்தைகள் நீங்க எப்ப சங்கல்பம் செய்தீங்களோ பாபா இன்னும் சொல்லுவார், அந்த சங்கல்பம் உங்கள் அடையிறதுக்கு முன்னாடி என்ன வந்து அடைஞ்சிருது. அதாவது நாலா திசைகளிலும் உள்ள குழந்தைகள் விசேஷமாக நினைவு செய்கிறார்கள், செய்து கொண்டும் இருந்தார்கள். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசிகளையும் ஆயிரம் மடங்கு உள்ளன்பையும் இதற்கு பதிலாக ஒவ்வொரு குழந்தையின் பெயர் மற்றும் விசேஷத்துடன் வழங்குகின்றார். பாபா ஆயிரம் மடங்கு ஆசிகள், ஆயிரம் மடங்கு தன்னுடைய உள்ளன்பத்தையும் பரிசாக வழங்குகிறார். எப்போது செய்தியாளர் செல்கின்றாரோ அப்போது ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் சார்பாக அன்பு நினைவுகளை அளிக்கின்றார்கள். இவ்வாறு கொடுத்தனுப்பாதவர்களுடைய நினைவும் கூட பாப்தாதாவை வந்தடைந்து விட்டது. எல்லாரும் கொடுத்தாங்களா? இல்லை. அப்ப யார் கொடுக்கலினாலும் அவர்களுடைய நினைவும் கூட பாபாவுக்கு வந்தடைந்து விட்டது. இதுதான் பரமாத்மா அன்பினுடைய விசேஷம். இந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அன்பானதாக இருக்கின்றது. கிராமங்களில் இருப்பவர்களானாலும் சரி, பெரிய நகரங்களில் இருப்பவர்களானாலும் சரி, கிராமங்களில் நினைவுகளை அனுப்பக்கூடிய சாதனங்கள் இல்லாதிருக்கும் நிலைமையிலும் கூட தந்தையிடம் குழந்தைகளின் நினைவுகள் வந்து சேர்ந்து விடுகின்றன. பாபாவுக்கு சாதனம் எல்லாம் பெருசா என்ன? இல்லை. சாதனமே இல்லாத கிராமத்தில் இருந்து கூட குழந்தைகள் பாபா அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாபா கிட்ட அந்த அன்பு நினைவுகள் வந்து சேர்ந்து விடுகின்றன. ஏனென்றால் தந்தையிடம் ஆன்மீக சாதனங்கள் நிறைய இருக்கின்றன அல்லவா? நல்லது. எல்லோரும் தாதியை பற்றிய நினைவையும் மிக அதிகம் அளித்திருந்தார்கள். எல்லோருக்கும் ஒரே சங்கல்பம் தான் இருக்கின்றது. தாதி வெகு சீக்கிரமாகவே மதுபன் வந்து சேர்ந்து விட வேண்டும். பாப் தாதாவும் இதைத்தான் விரும்புகின்றார். தாதி பேசுவதில்லை, ஆனால் உள்ளத்தில் சங்கல்பம் மூலமாக மதுபன் நினைவு, பிராமணர்களுடைய நினைவு, தன்னுடைய பேகத் சேவையின் அதாவது எல்லையில்லாத சேவையின் பொறுப்பு ஆகிய நினைவுகள் இருக்கின்றன. நீங்கள் எல்லோருமே மிக மிக அன்போடு நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா பார்க்கின்றார். பாப்தாதாவிடம் எல்லோருக்கும் அன்பு இருக்கிறது. என்றாலும் தாதியிடமும் கூட அன்பு குறையவில்லை. பாப்தாதா மேலே அன்பு, தாதிகள் மேலேயும் அன்பு வச்சிருக்காங்க குழந்தைகள். அன்பு நினைவுகள் தாதியிடம் சென்றடைகிறது. அப்படிப்பட்ட சக்திசாலியான, எப்படி பவர்ஃபுல் மருந்து கொடுக்கிறார்கள் அல்லவா? ஆனால் இப்போது மருந்திலும் கூட பவர் வித்தியாசப்படுகிறது அல்லவா? உடலுக்கு நோய் ஏற்பட்டுச்சுன்னா பவர்ஃபுல்லான டோஸ் கொடுக்கறாங்க இல்லையா? அதுல கூட இப்ப வித்தியாசம் வந்துருச்சு. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஸ்நேகம் என்ற மருந்தை அனுப்பி இருக்கிறீர்கள். ஆனால் இப்போது எல்லோரும் சேர்ந்து சக்திசாலியான நலம் பெறுவீர்களாக. பாபா நமக்கு வரதானம் தராங்க, தந்துருஸ்து பவ என்று திட சங்கல்பத்துடன் கூடிய கிரணங்களை அனுப்புவீர்களேயானால் அந்த கிரணங்கள் தன்னுடைய வேலையை ஆரம்பித்துவிடும். கொஞ்சம் சமயமாகலாம், ஏன்னா அது கொஞ்சம் சமயம் எடுத்துக்குது. ஆனால் பிராமணர்களாகிய உங்களுடைய மனப்பூர்வமான சகயோக கிரணங்கள் தன்னுடைய வேலையை காண்பிக்கும். அங்குள்ள அறையின் வாயு மண்டலமும் கூட உள்ளத்தின் சக்திசாலி வைப்ரேஷன் அதிர்வலைகள் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதாக இருக்காது. நடக்கத்தான் வேண்டும். இப்படிப்பட்ட ஆர்வம், உற்சாகமானது எல்லா பிராமணர்களும் சேவாதாரிகளாயினும் சரி, எல்லோருடைய வாயு மண்டலம் அப்படி சக்திசாலி நிலையுடையதாகி விடட்டும். உங்கள் எல்லோருடைய உள்ள அன்பின் அதிர்வலைகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்கிறது. எந்த ஒரு சேவாதாரி ஆனாலும் சேவைக்கு நிமித்தமாக இருப்பவர்கள்
எல்லோரிடமும் சதா இதே அதிர்வலைகள் இருந்து கொண்டே இருக்கட்டும். நீங்க எங்க வேணா இருங்க பாபாவின் கண்மணிகள். ஆனா உங்களுடைய ஒரு சிரேஷ்ட சங்கல்பம், எந்த சேவாதாரியாக இருந்தாலும், யார் சேவை செய்தாலும், அதற்கு நிமித்தமாக இருந்தாலும், இந்த சக்திசாலியான ஊக்கம், உற்சாகம்ங்கிற அதிர்வலைகளை அனுப்பிடுங்க. அந்த சக்திசாலி கிரணங்களின் ஆன்மீக சக்தியை சதா அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். இது சொல்லலாம் தானே, இல்லையா? இப்ப சதா சேவை மனசார செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பாவனையும் மிக நன்றாக இருக்கிறது. இப்போது சக்திசாலி சங்கல்பம் என்ற மருந்து கொடுங்கள். எந்த ஒரு வீணான எண்ணமும் மனதில் கொண்டு வராதீர்கள். என்ன நடக்கும் என்பதல்ல, நன்றாக ஆகிவிடும். நல்லது. பாபா இன்னைக்கு சேவையின் வாய்ப்பு மண்டலம் குஜராத் பத்தி சொல்றாங்க. 6500 பேர் வந்திருக்கிறார்கள். குஜராத் இருக்கிறதல்லவா, குஜராத்தின் 6500 பேர் வந்து விட்டனர். அதாவது குஜராத்திலிருந்து மட்டுமே 6500 பேர் வந்திருக்காங்க. நல்லது, வரட்டும். குஜராத்தை பாப்தாதா பார்த்தார். மெஜாரிட்டி ஒன்று கீதா பாடசாலைகள் நிறைய இருக்கின்றன. கீதா பாடசாலை நடத்துபவர்களும் நிறைய பேர் இருக்கின்றனர். இத்தோடு கூட சேவாதாரிகளும் அதிகம் இருக்கிறார்கள். சேவையும் அதிகம் இருக்கிறது. சேவை செய்யக்கூடிய டீச்சர்கள் குரூப்பும் அதிகம் இருக்கின்றன. இனி குஜராத் என்ன செய்ய போகிறீர்கள்? சேவாதாரிகள் நிறைய இருக்கிறார்கள். சேவையும் நிறைய இருக்கிறது. இனி புது சேவை என்ன செய்வீர்கள்? இதுவரை வேறு யாரும் செய்யாத சேவை செய்வதற்கான பிளான் ஏதாவது செய்திருக்கிறீர்களா? நிறைய சேவை செஞ்சுட்டீங்க, அதற்கு பாபாவுக்கு மகிழ்ச்சி தான். ஆனா இப்ப என்ன சேவை செய்யறதுக்குண்டான பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா கைவசம் அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. எதை வேறு யாரும் செய்யவில்லையோ அதை குஜராத் செய்து காண்பிக்கட்டும். பிளான் செய்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து செய்வீர்கள். பாப்தாதா இந்த மாதிரியாக எல்லா ஜோனுக்கும் கூறுகின்றார். அதாவது நல்ல பேச்சாளரை தயார் செய்யுங்கள். நீங்கள் பேசுகிறீர்கள், அவர்கள் அல்ல. ஆனால் அவர் உங்கள் சார்பாக பேசக்கூடிய அப்படிப்பட்ட பேச்சாளரை தயார் செய்யுங்கள். இவருடைய குரல் எல்லோரையும் சென்றடைய வேண்டும். குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். இதை கேட்டு அநேகருக்கு நன்மை உண்டாக வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? ஒவ்வொரு ஜோனிலும் இப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள். ஆனால் மேடையில் வரவில்லை. பாப்தாதா என்ன விரும்புகின்றார் என்றால், பிராமணர்கள் முதுகெலும்பு போல இருந்து கொண்டு மற்ற ஆத்மாக்களை பேசுவதற்கு முன்னிறுத்தி நிமித்தமாக வேண்டும். இது அநேகருடைய உள்ளத்தை தொட வேண்டும். ஏனெனில் நேரத்தின் கணக்குப்படி ஒவ்வொரு ஜோனும் யாரெல்லாம் விதிப்படி சேவை செய்தார்களோ அதெல்லாம் நன்றாகவே செய்தார்கள். பாப்தாதா சேவைக்கு நிமித்தமாக இருக்கின்ற குழந்தைகளின் ஆர்வம், உற்சாகத்தை பார்த்து குஷியடைகின்றார். ஆனால் இன்னும் ஏதாவது புதுமை இருக்கட்டும். நீங்க நல்ல ஊக்கம், உற்சாகத்தோடு இருக்கிறீங்க, ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, பாபாவுக்கும் குஷி தான். ஆனால் இன்னும் நீங்க செய்யக்கூடிய பிளான்ல புதுமைத்தன்மை இருக்கட்டும். இதில் யாராவது தானே நிமித்தமாகி எந்த ஒரு சேவை செய்ய முடியுமோ அதற்கான பிளான் கொடுக்கட்டும். ஏனெனில் விங் சேவை ஆரம்பித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு விங்க்கு, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் விங்க் இருக்கு. அந்த ஒவ்வொரு விங்க்கு சார்பாக யாராவது பேச்சாளர் தயாராகட்டும். நீங்கள் தலைப்பை கொடுத்து அது பற்றி அவர்கள் பேசுவது அல்ல, இதை நான் செய்ய வேண்டும் என்று தானே ஆர்வத்துடன் அவர்கள் முன்வர வேண்டும். இப்படி ஏதாவது பிளான் செய்யுங்க. நீங்க ஒரு தலைப்பு கொடுத்து அவங்க பேசுறதுன்னு இல்லை, அவங்களே ஒரு தலைப்பெடுத்து அந்த பிளான் செய்யறதுக்கான அந்த ஆர்வம் அவங்க கிட்ட இருக்கணும். இதுல முன் வரணும். இப்படி ஏதாவது பிளான் செய்யுங்கள். இதற்கு ஆதாரம் சுயம் நிமித்தமாக கூடியவர் ஒரு வினாடியில் வீணானதிலிருந்து விலகி நல்லவற்றின் பிரபாவத்தை வாயு மண்டலத்தில் பரப்பட்டும். எப்பவுமே வேஸ்ட் தாட்டே வேண்டாம். நீங்க நல்ல எண்ணங்களோட, நல்ல ஒரு சுபாவத்தோடு, நல்ல ஒரு சுப ஆசைகளை, சுப பாவனைய வைங்க. இதற்கு ஆதாரம் சுயம் நிமித்தமாக கூடியவர் ஒரு வினாடியில் வீணானதிலிருந்து விலகி நல்லவற்றின் பிரபாவத்தை வாயு மண்டலத்தில் பரப்பட்டும்.
இப்பொழுது வீணானது இப்போதும் இருக்கிறது இல்லையா? இதன் காரணமாக மனம் மூலமாக செய்யும் சேவைக்கான பிரதிபலன் நடைமுறையில் குறைவாக இருக்கிறது. ஏன் சேவை அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறல? வீண் எண்ணம் பிராமண குழந்தைகள்கிட்ட இப்ப அதிகமாக இருக்கு. அதனால மனம் மூலமா செய்யக்கூடிய சேவையோட பிரதிபலன்ல நடைமுறையில குறைவாக இருக்கு. எப்படி ஆரம்பத்தில் ஸ்தாபனை சமயத்தில் பார்த்தீர்கள் அல்லவா? பிரம்மா பாபாவின் மன வைப்ரேஷனுக்கு அநேகருக்கு வீட்டில் இருந்தவாறே சாட்சாத்காரமானது. குரலும் கேட்டது, யாரோ வந்திருக்கிறார் செல்லுங்கள் என்று. இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் வாயுமண்டலத்தில் பரவியிருந்தால் அருகாமையில் கொண்டு வர முடியும். எந்த ஒரு விஸ்தாரத்திலும் செல்ல வேண்டாம். சுருக்கமாக ஏதாவது காரிய விவகாரம் பற்றி பேச வேண்டுமென்றால் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதை முடிந்த வரையிலும் குறைத்து கொண்டு சக்திசாலியான மனசா சேவையை அதிகரியுங்கள். பாபா இன்னைக்கு மனசா சேவையோட சேவைதான் அதிகம் தேவைன்னு சொல்றார். எப்படி வேட்டைக்காரன் கெட்டிக்காரனாக இருந்தால் அவன் அம்பு எய்ததுமே அம்பு தைத்த இரையானது பட்ட அம்போடு காலில் வந்து விழுந்துவிடும். இங்கு மனசா சேவை அவ்வளவு சக்திசாலியாக ஆகட்டும். ஆத்மாக்களுக்கு பிராப்திகளின் அனுபவமாகட்டும். இருக்க முடியாத நிலை உண்டாக்கட்டும். மனசா சக்தி மூலமாக மனசா சேவைக்கு வெற்றியாக போகிறது. மனசா சேவையை ரொம்ப அதிகப்படுத்தணும்னு பாபா சொல்றாங்க. அதன் மூலமே வெற்றி கிடைக்கும். ஆகவே குஜராத் என்ன செய்ய போகிறது? மனசா சேவையில் நம்பர் 1 ஆகி காட்டுங்கள். இது எல்லோருக்கும் தான். குஜராத் மட்டும் இல்லை, எல்லோருக்கும் தான். ஆனால் இப்போது குஜராத் சேவையில் நிமித்தமாகி இருப்பதால் குஜராத் சேவாதாரியிடம் கூறுகிறேன். இன்னைக்கு குஜராத் சேவாதாரி வந்திருக்காங்க. அவங்க மூலமா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே இது சொல்றேன். இந்த சேவையை நம்பர் 1 சேவை. எனினும் இப்போது மனம் சுயம் சக்திசாலி ஆவதன் மூலமாக மனசா சேவையின் ரிசல்ட் எதிரில் தென்படும். எப்படி சொற்பொழிவு மூலமாக சேவைக்கு இதற்கு முன்பு வரை ரிசல்ட் இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போது கிடைக்கிறது. நல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். பாப்தாதா முயற்சிக்கும் நிமித்த முயற்சிக்கும் வாழ்த்துக்களையும் அளிக்கின்றார். ஆனால் நேரம் வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இப்போது அதிக வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. நேரம் இப்ப எப்படி இருக்கு? வெரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நல்லது, வாழ்த்துக்கள். குஜராத்துக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, மிக அருகாமையில் இருப்பது. அதாவது தேசத்தின் இருப்பிட பிரமாணம் அருகாமையில் இருப்பதைப் போலவே தந்தையின் உள்ளத்திலும் அருகாமையில் இருக்கிறார்கள். இப்ப யாரெல்லாம் தந்தையின் உள்ளத்தில் அருகாமையில் இருக்காங்களோ அதுதான் தேசத்துல கூட அருகாமையில் இருக்கு. நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் போது இப்போது புதிதாக வந்திருப்பவர்களும் கூட மிக நல்லவர்களாக இருக்கின்றார்கள். பாண்டவர்களாயினும் சக்திகளாயினும் நல்லவர்கள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். இது போல நல்ல பேச்சாளரையும் தயார் செய்யுங்கள். நீங்கள் சக்தி கொடுங்கள், அவர்கள் பேசட்டும். நல்லது, ரொம்ப நல்லது. 100 மடங்கு வாழ்த்துக்கள். இப்ப 98 தேசங்களிலிருந்து 1200 விதேசி சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றனர். எத்தனை நாடுங்க? 98 நாடுகளிலிருந்து 1200 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க, சகோதரன் சகோதரிகள். நல்லது. வெளிநாட்டினர் எழுந்திருங்கள். நல்லது. நீங்களும் கை அசையுங்கள். எப்போதும் வெளிநாட்டு குழந்தைகள் சேர்ந்து அமர்ந்து கொண்டு தங்களுக்குள் சுய உன்னதி மற்றும் சேவையின் அபிவிருத்தி பற்றி பிளான் செய்கிறார்களோ அது பாப்தாதாவுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. அதாவது வெளிநாட்டு குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப அவங்க தங்களுக்குள்ள ஒரு குழுவா இருந்து சேவையோட அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றம் பத்தி, சுய முன்னேற்றத்தை பத்தி பேசுவது பாப்தாதாவுக்கு எப்படி இருக்கு? பிடித்தமானதாக இருக்கிறது. ஏனெனில் வெளிநாட்டில் தூரம் தூரமாக விலகி இருக்கிறார்கள். ஆனால் இங்கேயோ ஒன்று நேரமும் கிடைக்கிறது, இன்னொன்று ஒன்றாக இணைந்திருப்பதும் எளிதாகிறது. இதன் காரணமாக சுய உன்னதி மற்றும் சேவைக்கான பிளான் நன்றாக தயார் செய்கிறார்கள். பாப்தாதாவிடம் இந்த ரிப்போர்ட் வருகிறது. சமாச்சாரம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. தனித்தனி குழுவாக அமருகிறார்கள். குரூப் சிறியதாக இருக்கும்போது நல்ல கவனம் கொடுக்க முடிகிறது.
இப்போ தனித்தனியா இருந்து குரூப் இருக்கும்போது என்னது சின்ன குரூப்பா இருக்கும்போது நல்லா என்னென்ன சொல்லணுமோ அந்த திட்ட அறிக்கை கவனம் கொடுக்க முடியுது. நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இப்படி குரூப்பாக அமர்ந்து பேசி என்ன சேவை செய்தார்களோ அதை நன்றாகவே செய்திருக்கிறார்கள். இப்போது டபுள் விதேசிகளிடம் முயற்சியின் வேகம் சூடு பிடித்திருக்கிறது. ஆனால் இன்னமும் கூட கொஞ்சம் குறை இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் குறை இருக்கு. அதாவது முயற்சியின் பக்கம் கவனம் நன்றாக இருக்கிறது. கவனமும் நன்றாக கொடுக்கின்றார்கள். என்றாலும் இதனை கொஞ்சம் தொடர்ந்து செய்யும்படியான ஒரு பிளான் செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். இதன் மூலமாக இங்கிருந்து அங்கு சென்று பிறகும் கூட, அதாவது இங்கிருந்து நம்ம வதனத்துக்கு மூல வதனத்துக்கு போறோம், பிறகு சத்தியுக வரும். இப்ப அங்கு சென்ற பிறகும் கூட புத்துணர்வானது அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். சேவைக்கான சாதனமும் கூட நல்ல முறையில் தயாரிக்கிறார்கள். விஐபி மற்றும் வெவ்வேறு விதமான சேவை எதை செய்கின்றார்களோ அதுவும் கூட நன்றாகவே செய்திருக்கிறார்கள். மேலும் அடுத்த ஆண்டு வரும்போது, ஏனெனில் அடுத்த ஆண்டு வரக்குள்ள இப்போது சீசன் முடிய போகிறது அல்லவா, அதனால் அடுத்த முறை வரும்போது ரிசல்ட் கொடுக்க வேண்டும். எல்லோரும் எவ்வளவு மனசா சேவை செய்தீர்கள், எவ்வளவு வாணி மூலமாக சேவை செய்தீர்கள், சம்பந்தன் தொடர்பு மூலமாக செய்யும் சேவை கர்மனா சேவை ஆகிவிட்டதல்லவா. எனவே முகம் மற்றும் நடத்தை மூலமாக செய்யும் போது வீணான பேச்சுக்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது இடைவெளி இல்லாமல் போய்விடுகிறது. ஃபுல் பிஸி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். மாயை வருவதற்கான இடைவெளியும் கூடாது. சங்கல்பத்திலும் சரி, ஓரிருவருடன் சேர்ந்து சேவையில் சகயோகியாக இருக்கும் போதும் சரி, ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்படி சோதிக்க முடியும். இவ்வளவு தீவிரமாக கவனத்துடன் இருக்க முடியுமா அல்லது இன்னும் அவகாசம் வேண்டுமா என்று பாப்தாதா கேட்கிறார். 1 வருடம் இருக்கிறது. பாப்தாதா இந்தியாவிலும் கூட இதைத்தான் விரும்புகின்றார். வெளிநாட்டிலும் கூட இப்படி பார்க்க விரும்புகின்றனர். அதாவது மாயை வர முடியாது என்ற குரல் உரக்க கேட்க வேண்டும். எனினும் இதற்காக அதிக முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. பார்க்கலாம் எந்த ஜோன் செய்கிறது என்று பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கின்றார். பாப்தாதா டைமண்ட் கப் கொடுக்க விரும்புகின்றார். வாரே வா. ஆனால் பிரச்சனையே இல்லை என்று நிரூபணமாகிவிட வேண்டும். என்ன பிரச்சனை உண்டாகிறதோ அதன் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. பாபா கூறினார், ஏனென்றால் நடந்து முடிந்து விட்டது என்று பொருள். 3வது விஷயம், நடந்து முடிந்து விட்டது. பாஸ்ட் இஸ் த பாஸ்ட். பாருங்கள், ஆகத்தானே வேண்டும். நீங்கள் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆக முடியும்? ஆகியே தீரும். அவர்களை நெருக்கமாக கொண்டு வாருங்கள். போதும், சரிதானே? டபுள் ஃபாரினர்ஸ் டைமண்ட் கப்பு வாங்கக்கூடியவர்கள் பாப்தாதா சதா வழங்குவதற்கு தாராளமாக தயாராக இருக்கின்றார். அதனால் ஒருவருக்கொருவர் துணையாகவும் இருக்க வேண்டும். நான் சரியாக இருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. துணையில் இருப்பவரும் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாரதம் மற்றும் வெளிநாடு இரண்டும் சேர்ந்து டைமண்ட் கப் வாங்குவார்கள். உங்களுடைய வாயில் குலோப் ஜாமுன் ஆகியே தீரும். நேரத்தை கொஞ்சம் அருகாமையில் கொண்டு வாருங்கள். ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. இப்பொழுது ரிசல்ட் முன்னை விட நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் இப்போது முழு அளவு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் உணர்வு இருக்கிறது. இனி ஃபுல்லாகிவிடும். பாபா சொல்லிட்டாங்க. பாப்தாதா வதனத்திலிருந்து மிகச்சிறந்த பரிஸ்தா நிலைக்கான அன்பளிப்பு அளிப்பார். ஒவ்வொருவரும் நான் ஒளிமயமான பரிஸ்தா என்று அனுபவம் செய்வார்கள். ஆகத்தான் வேண்டும். நன்றாக இருக்கிறது. உட்காருங்கள், களைப்படைந்து விடுவீர்கள். நன்று. பாப்தாதா கூறுகின்றார், தற்கால வாழ்க்கை சூழ்நிலையில் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், மருந்தை விட்டுவிடுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள் என்று. ஆகவே பாப்தாதாவும் கூறுகின்றார், யுத்தம் செய்வதை விட்டுவிடுங்கள்,
கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதையும் விட்டுவிடுங்கள். முழு நாளும் 5 நிமிடங்கள் மனப்பயிற்சி செய்யுங்கள். 1 நிமிடத்தில் நிராகாரி, 1 நிமிடத்தில் ஆகாரி, 1 நிமிடத்தில் எல்லா விதத்திலும் சேவாதாரி. இந்த மனப்பயிற்சி 5 நிமிடங்கள் முழு நாளும் வெவ்வேறு நேரத்தில் செய்யுங்கள். இதன் மூலம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உழைப்பிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். செய்ய முடியும் அல்லவா? செய்ய முடியுமா? மதுபன்காரர்கள், மதுபன் அஸ்திவாரம், மதுபன் வைப்ரேஷன் நாலா பக்கமும் தானாகவே சென்றடைந்து விடுகிறது. உதாரணமாக, ஒரு நாள் மதுபனில் ஏதாவதொரு விஷயம் நடந்தால் அடுத்த நாளே பாரதம் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்தையும் சென்றடைந்து விடுகிறது. இவ்வளவு மதுபனில் ஏதோ ஒரு சாதனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. நல்லது நடக்கிறது என்றால் புருஷார்த்தமும் கூட. ஆகவே மதுபன் என்ன செய்கிறதோ அந்த வைப்ரேஷன் தானாகவே மற்றும் எளிதாகவும் பரவிவிடும். முதலில் மதுபன் வாசிகள் வீணான எண்ணங்களை நிறுத்தட்டும். செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முன்னே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? மதுபன் வாசிகள் கை உயர்த்துங்கள். ஆதலால் மதுபன் நிவாசிகள் வேஷ்டி இல்லாமல் போய்விடும்படியாக உங்களுக்குள் ஏதாவது ஒரு பிளான் போடுங்கள். இதற்காக சங்கல்பமே செய்யக்கூடாது என்று பாப்தாதா கூறவில்லை. வேஸ்ட் சங்கல்பம் இல்லவே இல்லை. வீண் சங்கல்பத்தால் பலன் ஒன்றுமில்லை. பிரச்சனைதான். செய்ய முடியுமா? மதுபன் நிவாசிகள் தங்களுக்குள் மீட்டிங் செய்து இப்படி செய்யலாம் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். செய்வீர்கள். செய்ய வேண்டும் அல்லவா? செய்ய வேண்டும் என்றால் உயரமாக கை உயர்த்துங்கள். இரு கைகளையும் உயர்த்துங்கள். வாழ்த்துக்கள். பாப்தாதா உள்ளத்திலிருந்து வாழ்த்துக்களை அளிக்கின்றார். மதுபனில் தைரியம் இருக்கிறது. என்ன வேண்டுமோ அதை செய்ய முடியும், செய்விக்கவும் முடியும். மதுபனில் சகோதரிகளும் இருக்கிறார்கள். சகோதரிகள் கை உயர்த்துங்கள். பெரிதாக கை உயர்த்துங்கள். மீட்டிங் செய்ய வேண்டும். தாதிகள் மீட்டிங் செய்விக்க வேண்டும். பாருங்கள், எல்லோரும் கை உயர்த்துகிறார்கள். இனி கைக்கு மரியாதை வைத்திருக்க வேண்டும். நல்லது. இப்போது ஒரு வினாடியில் பிரம்மா பாபா கடைசியில் வரதானம் கொடுத்தார் அல்லவா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா? என்ன வரதானம்? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. இது பிரம்மா பாபாவின் கடைசி வரதானம். இது குழந்தைகளுக்கு அளித்த மிகப்பெரிய அன்பளிப்பாகும். ஒரு வினாடியில் பிரம்மா பாபாவின் அன்பளிப்பை மனதில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? திட சங்கல்பம் செய்ய முடியும். தந்தையின் அன்பளிப்பை சதா நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமா? ஏனெனில் ஆதி தேவின் அன்பளிப்பு குறைந்ததல்ல. பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், முப்பாட்டனார், அவருடைய அன்பளிப்பும் குறைந்ததல்ல. ஆதலால் தங்களுடைய புருஷார்த்த பிராமணமாக சங்கல்பம் செய்யுங்கள். இன்றைய ஹோலி தினத்தில், அதாவது ஹோலி என்றால் எது நடந்ததோ அது முடிந்து விட்டது, நடந்து முடிந்து விட்டது. ஆனால் இப்போதிருந்து அன்பளிப்பை அடிக்கடி எமர்ஜ் செய்து பிரம்மா பாபாவின் சேவைக்கு கைமாறு செய்வீர்களா? பாருங்கள், பிரம்மா பாபா கடைசி நாளில் கடைசி நேரம் வரை சேவை செய்தார். இது பிரம்மா பாபா குழந்தைகள் மீதும் சேவையின் மீதும் வைத்திருந்த அன்பின் அடையாளமாகும். ஆதலால் பிரம்மா பாபாவுக்கு கைமாறு செய்ய வேண்டும். அதாவது அடிக்கடி வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பை ரிவைஸ் செய்து, அதாவது பயிற்சி செய்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஆகவே எல்லோரும் உங்களுடைய உள்ளத்தில்
பிரம்மா பாபாவின் அன்புக்கு கைமாறாக சங்கல்பத்தை உறுதி செய்யுங்கள். இதுதான் பிரம்மாவின் சிநேகத்தின் அன்பளிப்பிற்கு கைமாறு. நன்று. நாலா பக்கமுள்ள லக்கியஸ்ட் ஹோலியஸ்ட் குழந்தைகளுக்கு, சதா திட சங்கல்பத்தின் சாவியை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய தைரியசாலி குழந்தைகளுக்கு, சதா தங்களுடைய மனதை விதவிதமான சேவையில் சுறுசுறுப்பாக வைத்திருக்கின்ற, ஒவ்வொரு அடியிலும் 100 மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளையும் உற்சவமாக நினைத்து கொண்டாடக்கூடிய, சதா மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா மோகினி சகோதரி மற்றும் ஈஷு சகோதரிகளோடு உரையாடல் செய்கிறாங்க. இப்போது அங்கேயும் கூட, அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரோக்ராம் செய்ய வேண்டும். யார் அறையில் அமர்ந்திருப்பவர்களானாலும் அல்லது வெளியில் அமர்ந்திருப்பவர்களானாலும் சரி, எதுவும் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட வாயுமண்டலம் உருவாக்க வேண்டும். எப்படி மக்கள் சாதனம் மூலமாக வாயுமண்டலத்தை சரி செய்கிறார்கள் அல்லவா? அதுபோல அங்கு முற்றிலும் சக்திசாலி வாயுமண்டலம் இருக்க வேண்டும். யார் வந்தாலும் 1 செகண்டில் அசரீரி அனுபவம் செய்ய வேண்டும். இப்படி இந்த மருந்து சக்திசாலியானது. கொஞ்ச நாள் உடல்நிலை சரியாக இருக்கிறது, பிறகு ஏதாவது கீழே மேலே ஆகிவிடுகிறது. இப்போதோ விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? இப்போது இந்த வாயு மண்டலம் மருந்து மற்றும் ஆசிகள் ஆகிய இரண்டும் கூடவே இருக்க வேண்டும். நாலா பக்கமும் சென்டரிலும் கூட யோகம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பக்கமும் விசேஷ யோகத்தில் அமர வேண்டும். மேலும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். ஆனால் லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும்? எது? இங்கே நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கு ரிட்டர்ன் இதுதான். அதாவது பிரம்மா பாபா கடைசி நாள்ல, கடைசி நேரம் வரைக்கும் கூட, அவ்வியக்தமாவதற்கு முன்னாடி வரைக்கும் சேவை செய்தாரு. இதற்கு ரிட்டனாக நாம பிரம்மா பாபாவிற்கு கைமாறு செய்ய வேண்டும். குழந்தைகள் நீங்கள் கூட அவர் கொடுத்த வரதானத்தை நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரிங்கிற அந்த ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு பாப் தாதா சொல்கிறார். தாதா விஸ்வரத்தன் 26 பிப்ரவரி நாளன்று திடீரென தன்னுடைய பழைய சரீரத்தை விட்டுவிட்டார். ஏனென்றால் டிராமாவில் ஒரு சில ஆத்மாக்களுக்கு திடீரென மற்றும் எவரடி பாடம் பக்கா செய்விக்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், எப்போது சந்திரமணி சரீரத்தை விட்டாரோ கொஞ்ச நாள் அந்த அலைகள் நன்றாக இருந்தது. எல்லோரும் திடீரென நடக்கும் என்ற பாடத்தில் பக்காவாக இருந்தார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரணமாகிவிட்டனர். பிறகு எது டிராமாவில் பார்ட் இருக்கிறதோ அது வாயு மண்டலத்தில் திடீரென மற்றும் எவரடி பாடத்தை பக்கா செய்வதற்காக நிமித்தமானது. விஸ்வரத்தன் தாதாவுக்கு நிராகார் ஸ்திதியில் கவனம் நன்றாக இருந்தது. குப்தமாக இந்த பாடம் பக்காவாக இருந்தது. ஆதலால் சீக்கிரமாக 1 செகண்டில் பார்ட் முடிந்துவிட்டது. இப்படிப்பட்ட சமயமும் கூட எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நிமித்தமாகிறது. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போது புரிந்து கொண்டார்கள். இப்போதோ நேரம் இன்னும் இருக்கிறது என்ற இந்த அலை இப்போது இருக்கக்கூடாது. எவர் ரெடியாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் வெகு காலம் கவனம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்று. அடுத்து தாதிகளுடன் உங்களுடைய குரூப் கவனமாக இருப்பவர்கள் தானே? கவனம் இருக்கிறதல்லவா? நல்லது. உங்களுடைய கவனம் இருக்கிறதல்லவா? எவரெடியா? ஓகே. தாதாவின் சேவாதாரி மனோஜ் டிராமாவை பார்த்து குஷியாக இருக்கிறதல்லவா? டிராமாவில் என்ன நடக்கிறதோ அது நன்றாகவே தான் இருக்கும். தாதாவின் நினைவு அதிகமாக வருகிறது. நினைவு வந்தால் வரட்டும். அவருடைய குணம், அவருடைய கடமை நினைவில் வரட்டும். பிறகு அதை பின்பற்றுங்கள். நினைவு வரத்தான் செய்யும். சரி, கட்டளை இதுதான், பின்பற்றுங்கள். குஷியாயிருங்கள். குஷியை எல்லோருக்கும்
தாருங்கள். அடுத்து பாப்தாதா நிர்வயர் சகோதரரிடம் தாதிஜி பற்றிய சமாச்சாரம் கூறினார். மேலும் எல்லோருடைய நினைவுகளையும் கொடுத்தார். எல்லோருடைய சேவைக்கும் வாழ்த்துக்கள். மேலும் நினைவு தாருங்கள். முன்னி சகோதரி நினைவுகளை தந்திருக்கின்றார். தாதிஜியை சீக்கிரத்திலும் சீக்கிரமாக மதுபன் கொண்டு செல்ல விரும்புகின்றோம். அவசரப்பட வேண்டாம். சீக்கிரமாக என்ற சங்கல்பம் வேண்டாம். போதும் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குங்கள். இப்போது இந்த சங்கல்பம் செய்யவே வேண்டாம். இதை செய்யுங்கள். நல்லது 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 ஆகிவிடும், ஒன்றுமில்லை. அடுத்து ரமேஷ் சகோதரரிடம் பாம்பே என்ன செய்ய போகிறது? ஏதாவது புது பிளான் கண்டுபிடியுங்கள். விங் சர்வீஸ் புரோகிராம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வேறு ஏதாவது கண்களுக்கு தெரியும்படியாக புதுமை செய்யுங்கள். செய்தோம், வந்துவிட்டார்கள், சேவை ஆரம்பித்து விட்டார்கள். இவ்விதமாக இப்போது உடனே தானம் செய்தோம், மகா புண்ணியவானாக ஆனோம். இப்படி பிளான் செய்யுங்கள். அடுத்து போபால் சகோதரர் மற்றும் கோலாக் சகோதரருடன் உரையாடல் செய்கிறார் பாப்தாதா அவர்கள். மதுபன் நாலா பக்கமும் சக்திசாலி வாயுமண்டலம் தயார் செய்யுங்கள். மீட்டிங் செய்ய வேண்டும். தாதி ஜானகியுடன் மதுபன் வாசிகள் மீட்டிங் செய்விக்க வேண்டும். அடுத்து சந்திரகாஸ் தாதாவுடன் உடல் நலமாயிருக்கின்றது, நல்லது. தன்னுடைய உடலை நீங்களே புரிந்து கொண்டு நடத்தி கொண்டே இருங்கள். எல்லோரிலும் பெரிய டாக்டர் தனக்குத்தானே சுயம் கவனம் வைப்பதுதான். அடுத்து டாக்டர் சுர்சன் சகோதரர் பட்டேல், நிர்மா குரூப் சேர்மன். இப்போது எப்படி உங்களுடைய லௌகீக வியாபாரத்தை மேம்படுத்துகிறீர்கள் அல்லவா? அதுபோல இப்போது இந்த ஆன்மீக வியாபாரமும் கூட செய்யுங்கள். பரமாத்மாவோடு வியாபாரம் செய்யுங்கள். மிக எளிது. அது அழிவற்றதாக இருக்கும். இந்த வியாபாரம், லௌகீக வியாபாரம், ஒரு பிறவிக்குத்தான் இருக்கும். 21 ஜென்மம் செய்ய வேண்டி இருக்காது. உண்ணுவது, உறங்குவது, சந்தோஷமாக காலம் கழிக்க வேண்டும், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட பிசினஸ் செய்யுங்கள். செய்ய விரும்புகிறீர்களா? நிமித்தமாகுங்கள். உங்களை பார்த்து மற்றவர்களுக்கும் ஆர்வம் உண்டாகும். இங்கு வந்து சேர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஏதோ ஒரு பாக்கியம் மறைந்திருக்கிறது. இதனால் தான் இங்கு வந்து சேர்ந்தீர்கள். எந்த பாக்கியம் உங்களை இங்கே அழைத்து வந்தது? ஏதாவது நிமித்தமாகும் அல்லவா? போக வேண்டும் போக வேண்டும் என்று எத்தனை முறை நினைத்தீர்கள்? இன்றைக்கு எப்படி வந்தீர்கள்? ஆகவே இந்த பாக்கியம்தான் உங்களை அழைத்து வந்தது. மிகவும் நல்லது செய்தீர்கள் என்று பாபா நிர்மா குரூப் சேர்மன் சுர்சன் பட்டேல் அவர்களிடம் அழகாக உரையாடல் செய்திருக்கிறார். அடுத்து சுவாமி சமர்ப்பானந்த கிரிஜி பூரி, சுவாமி சமர்ப்பானந்த கிரிஜி மற்றும் பூரி இவர்களோடு உரையாடல் செய்கிறார். ரொம்பவும் நல்லது. சேர்ந்து செய்தால் சப்தம் உரக்க கேட்கும். உரத்த குரல் எல்லோருடைய காதிலும் சென்றடையும். நல்லது. எல்லா தர்ம தலைவர்களும் சேர்ந்து செய்தார்களேயானால் குரல் மிக சீக்கிரமாக பரவும். இப்படியும் நடக்கும். கொஞ்ச நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது, ஆனால் நடக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒரே கொடியை பறக்க விடுவோம். அடுத்து ராகேஷ் மேத்தா மின்வாரியம், டெல்லி. இங்கேயும் கூட பாருங்கள், ஆத்மா ஒளியாக இருக்கிறது. மேலும் லைட் ஹவுஸ் ஆகி ஒளி கொடுக்க வேண்டும். ஆகவே டபுள் லைட்டின் ஞானம் பெறக்கூடிய பாக்கியவான் ஆத்மா நீங்கள். அந்த ஒளியும் அவசியம்தான், இந்த ஒளியும் அவசியம்தான். இப்போது நிமித்தமாகி துக்கத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு சுகம் கொடுங்கள். மன இறுக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த வாழ்க்கையை கொடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாப்தாதா இதற்கு முன்னரும் கூட கூறியிருக்கின்றார், உங்களுடைய உள்ளத்தில் ராவணனுடைய பழைய சொத்தானது, அதாவது பழைய சம்ஸ்கார ரூபத்தில் தங்கிவிட்டதால் ராவணனுடைய பொருள் அந்நிய பொருளாகி விட்டதல்லவா? அந்நிய பொருள் ஒருபோதும் தன்னிடம் வைத்துக் கொள்ளப்படுவதில்லை, வெளியேற்றப்பட்டு விடும்.
பாபா நமக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி